அப்படியே பார்த்தா என் மீது உன்னை போல ஒருத்தி என்னை விட அழகானவள் அழகாந்தா அந்த மாதிரி அழகு ஏமா எனக்கு அழகு இப்படி போய் வரு வரைக்கும் நான் விட்டு இருந்தா என்ன நிச்சயம் அதனால ஆமா ஆமா சக்தி வாங்கிக்கா அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க காசு கொடுத்து அப்படி இருந்தா சாமி அப்படி சென்று வர வரைக்கும் ஆம்பளை குட்டி அடிச்சா கொடுத்துருக்காரு உங்களை நான் நம்பி இருக்க முடியாது எனக்கு ஒரு சக்தி செய்யுங்களா அப்பனை கூட அப்படி நினைச்சிக்கா எப்பயுமே நினைக்க மாட்டான் நீங்க பண்ணாத இவர்தான் பண்ணணும் சக்தி பண்ணி நான் சென்று சிவபெருமானத்தில் வர வாங்கி வருகிற நேரத்தில் எந்த அவையும் உனக்கு குறையாமல் வாங்கி வருகிறேன் வந்து உன்னை திருமணத்தில் கவலைப்படாத இருக்குங்க சத்தியமணி சந்தோஷம் இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் யாரும் கேளு சத்தியம் பண்றது ஒரு நிலத்தை வாங்கி அட்வான்ஸ் கட்டின மாதிரி சரி இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் போடணும் எதுக்குமா எதுக்கு அக்ரிமெண்ட் ஏன்னா நிலம் வாங்குறேங்க அதனால இருக்கு வாங்கிக்கிறேன் இப்ப ஆசையா ஒரு பிரிவில் இல்லம்மா ஆசையை கிளம்பி வச்சுக்க இந்த பிரிவு எதுக்கு தெரியுமா கைலாயம் செத்து கைலாயம் செத்து வரு வரைக்கும் இந்த அடையாளத்தை நான் பாத்துக்கினே அப்படி இந்த புண்ணு ஆச்சுன்னா மறுபடியும் அதை நாளைக்கு ஒரு ஞாபகமா நோண்டி விட்டுருங்க அப்படி நோண்டி ஆமாப்பா அதை புண்ணாயிக்கிட்டே இருக்கும் ஞாபகமா நான் பாத்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி பண்ணுங்க ஓ மரகரா ஓ மன்னவரே அந்த கைலாயபதியாகிய பரமக்கடலிடம் வர வாங்கி உங்கள் ஆசையை போல் உங்கள் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து திருமணம் செய்து சந்திரமா போய் வரீங்களா வனத்தில் வரக்கூடிய நேரத்தில் விடைபெற்று செல்லக்கூடிய நேரம் சிவக்கக்கூடிய நேரத்தில் அந்த Thank you.
அதை முங்கி போச்சு சில நேரம் புளிக்கிட்டு
8வது வனம் மல்லாரூர் கானகம். இந்த 8வது வனத்திலே வாசம் செய்யக்கூடிய பேரு எந்த பேரனுடைய மனைவிக்கு எந்த பேர் இருந்துச்சு? என் வீட்டுக்காரன் வாட்டிக்கு போயிருக்கிற ஓட்டுக்கு வேட்டைக்கு போய்க்கிறோமா? கட்டிக்கு வேட்டையாடி 6 மாத காலங்கள் வேட்டையாடி கொண்டு வந்து மிருகங்களை கொடுத்தாலும் எனக்காரோ இருதோ எப்படி அப்படி வேட்டையாடி வந்து கொடுத்தாலும் 60 ரூபாய் வரையும் அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நரவாடே சொல்ல வேண்டும்.
உன்னைய பார்த்தா ஒரு பெண்ணா உருவமா இருக்கிறாயே என் தாயை போல தாயே தாயை அண்ணா சொன்ன வார்த்தை கேட்டு நீதியான வார்த்தை சொன்ன கேட்கல என்ன பண்ண போறா என்ன சொன்னாரு அண்ணா சொல்ற நீதியான வார்த்தை பேசினா கேட்கல அது நத்தமா போயுமே அது கண்ணாடாய சொன்னது இந்த அது மாநாடு முன்னாடி போட்ட பழத்தால் யாரோடா இங்க 8வது வனத்தில வாசம் செய்து வரக்கூடிய காவலாளி அவரே இல்லம்மா நான் அப்ப பாக்கத்துல புள்ள புஷ் மாதிரி கிடக்குறான் அவரே இல்ல நான் குட் மார்னிங் மாட்டோம் பண்ணா ஏவா சாமி மாட்டோம் வச்சுட்டானா என்ன நடக்கறான் என்னண்டா கிடைச்சது 8வது வனத்தில ஒரு 8வது வனத்தில ருசி வந்தான் ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்கல எத்தனை முறைகள் ஆசைப்படுவது சேர்ந்தான்
இன்னும் வாங்கும் சாப்பாடு கொண்டு வந்து சொன்னேன் சொன்னேன். அதுக்கு அஞ்சல ஆஹா. உன்னிடம் நான் சேரலனா இந்த காலக தண்ணில நான் கண்டால் விட மாட்டேன். ஆமா, ஆமா. குசித்து விடுவேன், சாப்பிட்டு விடுவேன். ஆமா. நான் அழுக்க குணம். அழுக்க குணம் யாருக்கு பதிலே பின்னாடி போகுது. அப்படி நான் சொல்ல போது வானத்தை ஏறி விட்டான். நான் தப்பித்து வந்திருக்கிறேன். ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லணும். எங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை உண்டு, கலகம் முட்டி சொல்லி செஞ்சா சொன்னாதான் செய்யும். என்னது நானும் பையன் மேனியை சொல்லிட்டேன் பாரு. இது என்னது? எங்க போட்ட? என்ன ஊரு? தோட்டி பாறையில ஒரு பெண் மனுஷிக்கிட்டு போட்டேன். அதான் அந்த காலகட்டத்துல என்னை கண்ட பையன் சாகர காலத்துல நீ என்ன பண்ண போறாங்க எதுக்குன்னா ஒண்ணு பண்ணல. வலையில போட்டுக்கிறேன், வலையில போட்ட கல்யாணத்துக்கு வந்த அப்பா டே வழியா அப்படி நகாபட வலையில தங்கவாளி எல்லா வேலையும் கூடிய வர கூட்டாளி கூட்டாளியா அடி தொடைய கடிடா அடிக்க மாட்டேன்